ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லணும், ஆதார் கார்டு, பேன் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து தேவைப்படுது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இன்கம் எந்த அக்கௌண்ட்ல வந்து நீங்க கிரெடிட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் வந்து நம்ம இங்க ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ப்ரொவைட் பண்ணிட்டு நம்ம வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களோட மொபைல் நம்பர் மூலியமா வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து கிரெடிட் ஆயிடும். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வெப்சைட்லயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மூலியமா வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அண்ட் ஓப்பனும் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம நான் ஸ்டார்டிங்ல வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 செக்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எஸ்பி இருக்கும் அதுல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட்டை பத்தி நான் வந்து நடுவில் சொன்னேன். டென்டோடாக் அப்படின்ற டூத் பேஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அந்த ஒரு டூத் பேஸ்ட் வந்து நான் வாங்குறதுனாலயோ இல்ல வந்து நான் சில பேருக்கு வந்து வாங்கி கொடுக்கறதுனாலயோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என் மூலியமா வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுல வந்து ஒரு எஸ்பி கிடைக்கும். ஒரு டூத் பேஸ்ட்டுக்கு ஒரு எஸ்பி. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து 0.1 எஸ்பில இருந்து 27 எஸ்பி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. சரிங்களா? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா சார் ஓகே. உங்களுக்கு? இல்ல இல்ல, அந்த எஸ்பின்னா என்ன சார்? எஸ்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வரப்போற ஸ்லைட்ல வந்து நான் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்க இம்யூனோடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து சொன்னேன். இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இம்யூனோடாக் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த இம்யூனோடாக் வந்து பாத்தீங்கன்னா 12 எஸ்பி. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் காமாலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த குர்சி டாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த குர்சி டாக் வந்து பாத்தீங்கன்னா 3 எஸ்பி. அதாவது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான எஸ்பி ஒவ்வொரு வந்து நம்ம. ப்ராடக்ட்டுக்கும் ஒரு எஸ்பி. ஓகே ஓகே. ஆமா. ஒவ்வொரு மாதிரியான எஸ்பி இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து அதிகமான எஸ்பி இருக்கும். சில ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்மியான எஸ்பி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட்டுமே இருக்கும் அதுல. ஸோ ஓகே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் பிளாஸ்ட்னு சொன்னோம். உடல் இந்த கை கால் நடுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா டெண்டர் பிளாஸ்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அந்த டெண்டர் பிளாஸ்ட் வந்து நம்ம வாங்குறதுனாலயோ இல்ல வந்து நம்ம மத்தவங்களுக்கு யாருக்காவது வந்து வாங்கி கொடுக்கறதுனாலயோ என் மூலியமா வந்து நான் வாங்குறேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து 13 எஸ்பி கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் டென்டோடாக்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஸ்பில வந்து கிடைக்குது. ஸோ ஓகே இந்த சார். மாதிரி பஞ்ச துளசின்னு சொல்லிட்டு நான் வந்து பர்சனலா வந்து காட்டினேன். அந்த பஞ்ச துளசி வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 எஸ்பி வந்து கிடைக்குது உங்களுக்கு. ஸோ இந்த எஸ்பி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்ப நான் என்னோட ஐடி மூலியமா வந்து நான் இன்கம் வாங்கணும். நான் வந்து என்னோட ஐடி மூலியமா வந்து நான் இன்கம் கிரியேட் பண்ணணும். எனக்கு வந்து வீக்லி இன்கமோ இல்ல மந்த்லி இன்கமோ வந்து எனக்கு வேணும் அப்படின்னாக்க முதல்ல வந்து நான் என்னோட ஐடியை வந்து நான் ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே ஆக்டிவேட்ன்றது வந்து வேற ஒண்ணும் இல்ல சார். 3 விதமா வந்து நம்மளோட ஐடியா வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னாக்கா எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 27 எஸ்பில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து சூப்பர் கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 52 எஸ்பில வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இல்லைன்னா பிரீமியம் கேட்டகரின்றது வந்து பாத்தீங்கன்னா 100 எஸ்பில வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். இது மூணுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்டிவேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க 2 இம்னோடாக்ன்றது நான் எவ்வளவு எஸ்பி சொன்னா 12 எஸ்பின்னு சொல்லிட்டு சொல்லணும். உங்களோட லெஃப்ட்ல இருக்கு. ஸோ நான் 2 ம். இம்னோடாக் வந்து நான் என்னோட பர்பஸ்க்காக நான் வாங்குறேன். என்னோட வீட்டுக்கு வந்து நான் வாங்குறேன். எனக்கு வந்து 24 எஸ்பி வந்துருச்சு சேல்ஸ் பாயிண்ட். ஓகே ஒரே ஒரே ஒரு குர்சி டாக் வாங்குறேன் நான். ஒரு குர்சி டாக் வந்து எத்தனை எஸ்பி எனக்கு 3 எஸ்பி. டோட்டல் வந்து எனக்கு 27 எஸ்பி வந்து என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். அந்த கிரெடிட் ஆன எஸ்பி வச்சு நான் வந்து என்னோட ஐடியா வந்து 27 எஸ்பில வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் 52 எஸ்பில வந்து நான் ஆக்டிவேட் பண்றேன் 27 எஸ்பில வந்து நான் ஆக்டிவேட் பண்றதுல அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்க நீங்க வந்து மறுபடியும் வந்து இன்னும் சப்போஸ் இன்னும் ஒரு ஒரு இம்னோடாக் வாங்குறீங்க அப்போ ஒரு 12 எஸ்பி உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். ஸோ நீங்க ஆட் ஆகும்போது டோட்டலா வந்து 52 எஸ்பி உங்களுக்கு எப்போ ஆட் ஆகுதோ அப்போ வந்து நீங்க டேரக்டா வந்து 52 எஸ்பில உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் இதுல இன்னொரு விஷயம் நீங்க வந்து 27 எஸ்பில ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா 52 எஸ்பில வந்து உங்களால ஆக்டிவேட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கும். கண்டிப்பா பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ 27 எஸ்பில நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து நீங்க ஒர்க் பண்றீங்க. அதுக்கப்புறமா வந்து நான் வந்து சார் இன்கம் சோர்ஸ் வந்து நான் நினைச்சதை விட வந்து எனக்கு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ வந்து இன்னும் நான் வந்து என்னோட இன்கம் சோர்ஸ் நான் அதிகப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரிங்க சார். இதுல மந்த்லி டார்கெட் என்ன இருக்குங்களா? சொல்றேன் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா மினிமம் பே அவுட் வந்து பாத்தீங்கன்னாக்கா 500 ரூபா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆகும். மினிமம் இது. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னாக்கா லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்கு. ஆனா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட் ஆகணும் உங்க அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா 500 ரூபா நீங்க வந்து உங்களுக்கு இன்கம் கிரெடிட் ஆகும். மினிமம் அமௌண்ட் இது பேர் மேட்ச் ஆகும்போது. அந்த அமௌண்ட் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்து நம்மளோட ஐடியா வந்து ஒரே ஒரு டைம் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 7 விதமான இன்கம் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். எந்த மாதிரி இன்கம்லாம் வரும் அப்படின்னாக்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலர் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து இன்சென்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா போனஸ் அண்ட் லெவல் இன்கம். நாலாவது வந்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் இன்கம். அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா பைக் அண்ட் கார் ஹவுஸ் ஃபண்ட் அந்த மாதிரி இன்கம் வரும். ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த டூர் போறது இந்த ட்ரிப் போறது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது வந்து பாத்தீங்கன்னா போனஸஸ் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு இன்கம் பத்தி நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்கம் பத்தி நான் சொன்னேன். ரீட்டைல் இன்கம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை கடையோ இல்லை ஏதோ வந்து ஒரு கடை வச்சிருப்பாங்க. அந்த கடைக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விலையில கிடைக்கும். அதாவது வந்து எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா போட்டிருக்குனாக்க மேபி அந்த கடைக்காரருக்கு வந்து 22 ரூபாயோ இல்லை 20 ரூபாய்க்கு கிடைக்கும். அவங்க வந்து அதை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, ஆஸ் ஏ கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து 25 ரூபா, அதாவது வந்து அதுல என்ன ரேட் போட்டிருக்கோ எம்ஆர்பி ரேட் அது ரேட்ல விற்பாங்க. கரெக்ட்டுங்களா? கரெக்ட் எம்ஆர்பின்றது சார். மேக்ஸிமம் ரீட்டைலர் பிரைஸ். டிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கிடைக்கிறது, நான் வந்து ஐடி போட்டேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்து டிபி பிரைஸ்ல கிடைக்கும். டிஸ்ட்ரிபியூட்டர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரைஸ்ல வந்து நமக்கு கிடைக்கும். அந்த பிரைஸ் வந்து எவ்வளவு பிரைஸ் கம்மியா கிடைக்கும் அப்படின்னாக்கா எம்ஆர்பி பிரைஸை விட வந்து பார்த்தீங்கன்னா 15% மார்ஜின் பிரைஸ்ல கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 1200 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு 12,000 ரூபாய் மதிப்புள்ள வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ ரீசன் ஒரிஜினல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் அப்படின்னாக்க ஒரு எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்யூனோடாக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 212 எஸ்பி. அந்த 212 எஸ்பி, சாரி, 2212 ரூபா ஒரு இம்யூனோடாக்கு. அந்த ஒரு இம்யூனோடாக் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி பிரைஸ் அது. பட் எனக்கு கிடைக்கிற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1844 ரூபாய் கிடைக்குது. சரிங்களா? ஓகே. ஓகே. ஓகே, ஒரே நிமிஷம். சாரி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ப்ராடக்ட், அதாவது வந்து இம்யூனோடாக் ப்ராடக்ட்டை ஒரு நாளைக்கு வந்து நான் 3 பேருக்கு நான் சேல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் கம்பெனில இருந்து வாங்குறேன். அதை வாங்கி நான் வந்து வேற ஒரு ஆளுக்கு வந்து கைமாத்தா கொடுக்குறேன். இப்ப ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ப்ராடக்ட் தேவைப்படும். இப்ப சார் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மணி சார் சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து ஒன்றா வாங்கி யூஸ் பண்ணாரு. இப்போ வந்து நல்லா இருக்குன்றது பார்த்து மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கொடுக்காம இருப்பாங்க. சில பேர் வந்து ஐடி கொடுத்துருப்பாங்க. இல்லை நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் மட்டும் பண்றேன் அப்படின்ற பட்சத்தில் வந்து நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து இம்யூனோடாக் மட்டும் நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட வந்து 156 ப்ராடக்ட்டுக்கு மேல வந்து நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு லிஸ்ட். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனோடாக் வந்து ஒரு ப்ராடக்ட். நான் என்ன பண்றேன், ஒரு நாளைக்கு 3 இம்யூனோடாக் 3 பேருக்கு வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன், வாங்கி கொடுக்குறேன். கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறேன். இவங்களுக்கு வந்து நான் எம்ஆர்பி பிரைஸ்ல கொடுத்துட்றேன். எனக்கு வந்து டிபி பிரைஸ்ல கிடைச்சது, நான் எம்ஆர்பி பிரைஸ்ல வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்படின்ற பட்சத்துல ஒரு நாளைக்கு இந்த வேலையை வந்து நான் செஞ்சேன் அப்படின்னாக்க எனக்கு ஒரு நாளோட இன்கம், அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் நான் வந்து கொடுக்குறேன்னாக்க 368 ரூபாய் எனக்கு வந்து இன்கம். இதே வேலையை வந்து நான் 3 ப்ராடக்ட்டை வந்து நான் வாங்கி கொடுக்குறேன்னாக்கா ஒரு நாளைக்கு வந்து 1104 ரூபா. இதே வேலையை நான் 30 நாள் செஞ்சேன்னா 33,120 ரூபாய் எனக்கு இன்கம். பட் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டாக்க வந்து கடவுளை வந்து நம்ம மறந்துடுவோம். ஏன்னா வந்து 100% வந்து எங்கேயுமே வேலை நடக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் 50% வேலை நடந்தாலும் 16,560 ரூபாய். சார் 50% வேணாம் சார், அட்லீஸ்ட் 10% வேலை நடந்தாலும் 3,312 ரூபாய் சார் என்னோட இன்கம் ஒரு நாளைக்கு. சரி, ஒரு மாசத்துக்கு. பட் நான் வந்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ரீட்டைலர் இன்கம்காக வந்து நான் வந்து பிசினஸ்க்கு வரல. ஏன்னா வந்து ரீட்டைலர் இன்கம்னாக்க அங்க வந்து நான் மட்டுமே ஓடிட்டு இருக்கணும். கரெக்டுங்களா சார் அருள் சார்? கரெக்ட் தான் சார். கரெக்டா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனல் ஃபர்ஸ்ட் இன்கம். அது நீங்க உங்களுக்காக ஓன் பர்பஸ்க்காக வாங்கினாக்க உங்களுக்கு வந்து டிபி பிரைஸ்லேயே கிடைச்சிருது கம்மியான பிரைஸ்ல. இல்ல நான் வந்து இதே வேலையை வந்து நான் வந்து ரீட்டைலரா பண்றேன் அப்படின்னாலே வந்து உங்களோட விருப்பம். பட் நம்மளோட டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இது கிடையாது. ஏன்னா வந்து இது நீங்க சிங்கிளா வந்து வேலை செய்யற மாதிரி இருக்கும். நான் எத்தனை நாளைக்கு வந்து நீங்க ஓடி 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 நீங்களே வந்து போய் கொடுத்துட்டு இருப்பீங்க. பட் இல்ல நம்மளோட சார், நம்மளோட இன்கம் வந்து வேலையை வந்து 4 பேர் பிரிச்சு கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை வந்து 4 பேர் செய்யற வேலையை வந்து நமக்கு வந்துடும். கண்டிப்பா ஓகே. சார். ஸோ அதை பத்தி எம்எல்எம். வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஓகே. மேட்சிங் இன்கம்னு சொல்லுவாங்க. மேட்சிங் நீங்க ம். ஏற்கனவே வந்து எம்எல்ஏ ஃபீல்டில் இருந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து லெஃப்ட் ரைட் லெக் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க லெஃப்ட் லெக் ரைட் லெக்னு சொல்லிட்டு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஏஓ அண்ட் எஸ்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. காமன் தான். ம். அங்கேயும் இங்கேயும் வேற எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பட் மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து லெஃப்ட் ரைட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாப்பா இது ஆள் செத்துற பிசினஸா, நான் ஆள் பிடிக்கிற பிசினஸா, இந்த மாதிரி வந்து அவங்களோட மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எங்களோட நேம் வந்து என்ன கன்வெர்ட் பண்ணிட்டாங்க, எஸ்ஏஓ அண்ட் எஸ்ஜிஓன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதே லெக் தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு. பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து மற்ற கம்பெனில வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க வந்து எந்த ஒரு ரூபாயும் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது கிடையாது. கிளியருங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட ஐடியா வந்து நான் ஓப்பன் பண்ண உடனே, அதாவது என்னோட ஐடியா ஆக்டிவேட் ஆன உடனே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 லெக் ஓப்பன் ஆகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பாஷையில் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா லெஃப்ட் அண்ட் ரைட். அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட பாஷையில் சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ்ஏஓ சென்டர் அண்ட் எஸ்ஜிஓ சென்டர்னு சொல்லிட்டு 2 சென்டர் ஓப்பன் ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்பெனியோட லாங்குவேஜ்ல சொல்றேன். எஸ்ஏஓ சைட்ல ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க வந்து வாங்கிட்டீங்க, உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க, நல்லா இருக்கு, நீங்க 2 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க. ஃபர்ஸ்ட் வாரம் என்ன பண்றீங்க,
எஸ்ஏஓ சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா 100 எஸ்பிக்கு வந்து நீங்க சேல்ஸ் கொடுக்குறீங்க. ம். இந்த இடத்துல வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஓ சைடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அனதர் சைடு, லெஃப்ட் ரைட் ரெண்டு சைடு இருக்கும்ல. லெஃப்ட் சைடுல வந்து பாத்தீங்கன்னா 100 எஸ்பிக்கும் ரைட் சைடுல 100 எஸ்பிக்கும் வந்து நீங்க பேர் மேட்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் வர இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். ஓகே. அதாவது எனக்கு வந்து பேர் மேட்ச் நடக்கும்போது இந்த இன்கம் எனக்கு வரும். அது வந்து இந்த இன்கம் வந்து எனக்கு எப்போ வரும் அப்படின்னாக்கா புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். சரிங்களா? ம். செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை என்னோட க்ளோசிங், அதுக்குள்ள வந்து நான் எவ்வளவு பண்ணியிருக்கணும் எனக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகும். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் 50க்கு 50 பேர் மேட்ச் பண்ணியிருக்கேன், இல்லை 100க்கு 50 பேர் மேட்ச் பண்ணியிருக்கேன்னா அங்கே எவ்வளோ பேர் மேட்ச் ஆகுது எனக்கு? சப்போஸ் 100 எஸ்பி லெஃப்ட்ல பண்ணியிருக்கேன், 50 எஸ்பி லெஃப்ட்ல ரைட்ல பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து 50க்கு 50 தான் பேர் மேட்ச் ஆகும். அப்போனா எனக்கு வந்து 500 ரூபா கிரெடிட் ஆகும். மினிமம் அமௌண்ட் கிரெடிட்டபிள் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா. சரிங்களா? ஓகே. சப்போஸ் ரெண்டாவது வாரம் நான் என்ன பண்றேன், 200 எஸ்பி லெஃப்ட்லயும் 200 எஸ்பி வந்து ரைட்லயும் நான் பண்ண சொல்ல எனக்கு வந்து 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும். இதெல்லாம் வந்து கிளியர் தானே உங்களுக்கு ப்ரோ? இதெல்லாம் வந்து நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் இல்ல ஒரு ஓகே. நாலாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 600 எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல போயிடுச்சு. அதாவது வந்து எஸ்ஏஓ சென்டர்ல 600 எஸ்பி போயிடுச்சு. பட் எஸ்ஜிஓ சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா 400 எஸ்பி தான் வந்தது. அப்படின்னா எனக்கு வந்து எவ்வளோ இன்கம் கிரெடிட் ஆகும் ப்ரோ? சார் இதுல நான் 600 இதுல 400 சார்? ஆமா, இதுல 4000 வேல்யூ போட்டிருக்கு சார். 4000 ரூபாய் தான் கிரெடிட் ஆகும். ஏன்னா வந்து பேர் மேட்ச் வந்து 4000 ரூபாய், 4க்கு 4 தான் பேர் மேட்ச் ஆகுது. அதனால வந்து 4000 ரூபாய் எனக்கு கிரெடிட் ஆகும். ஆனா ம். வந்து நான் வந்து அந்த இடத்துல வந்து 600 பண்ணியிருக்கேன். மீதி 200 என்ன ஆகும் அப்படின்னாக்கா கேரி ஃபார்வர்ட் ஆயிடும் அடுத்த வாரத்துக்கு. ஓ! ஓகே, ஓகே. ம். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த வாரம் வந்து எந்த பக்கம் வந்து எனக்கு கேரி ஃபார்வர்ட் ஆச்சோ அந்த பக்கம் வந்து எனக்கு ஒர்க்கே நடக்கல, 0 எஸ்பி அந்த வாரம். பட் வந்து எஸ்ஜிஓ சைடில் வந்து 200 எஸ்பி வந்து வேலை நடந்துச்சு. அப்ப இந்த வாரம் வந்து வேலை நடந்தது வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஜிஓ சைடு மட்டும் தான் வேலை நடந்திருக்கு, எஸ்ஏஓ சைடுல வேலை நடக்கல. ஆனாலும் உங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கிரெடிட் ஆகும் அந்த புதன்கிழமை. எப்படின்னா உங்களுக்கு வந்து பழைய ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இருப்பு எவ்வளவு இருக்கு, 200 எஸ்பி இருக்கு. 200 அப்ப இருக்கு. 200க்கு 200 பேர் மேட்ச் ஆகி எனக்கு வந்து 2000 ரூபாய் கிரெடிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஓகே. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து 150 எஸ்பி ஒரு வாரத்துக்கு வந்து நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். 150 ஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து 100 எஸ்பி ஈக்குவல் டு ஒரு ஐடி. ஓகே. ம், ம், ம். ஒரு ஐடி அப்படின்னாக்கா 100 எஸ்பி வந்து ஒரு ஐடி. அப்படின்னாக்கா நீங்க ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 150 எஸ்பி 150 ஐடி வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம். லெஃப்ட்ல 150 ரைட்ல 150 அப்படி க்ளோஸ் பண்றீங்கன்னா உங்களோட வீக்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1,50,000 ரூபாய். இந்த 1,50,000 ரூபாய் வந்து எப்ப எலிஜிபிள் ஆகும் அப்படின்னாக்கா நான் முதல்ல வந்து 3 கேட்டகரி சொன்னால உங்களுக்கு. ப்ரோ நீங்க ஆமாங்க 3 சார். கேட்டகரியில வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். ஒன்னு வந்து 27 எஸ்பில, ஒன்னு வந்து 52 எஸ்பில, ஒன்னு வந்து 100 எஸ்பில அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் நீங்க ம். 100 எஸ்பில வந்து உங்களோட ஐடியா வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து 1,50,000 ரூபாய் வீக்லி இன்கம் வந்து எலிஜிபிள் ஆகும். சப்போஸ் நான் வந்து ஓகே. 52 எஸ்பில வந்து என்னோட ஐடியா வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1,00,000 ரூபாயும் மந்த்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 4,00,000 ரூபாயும் வந்து எலிஜிபிள் ஆகும். சப்போஸ் நான் வந்து 27 எஸ்பில வந்து என்னோட ஐடியா நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேனாக்க வீக்லி இன்கம் 50,000 ரூபாயும் மந்த்லி இன்கம் 2,00,000 ரூபாயும் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். இது வரைக்கும் கிளியருங்களா? கிளியர் சார். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்தா மறுபடியும் இங்க கேட்டுக்கோங்க, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போவோம். இல்ல சார், நோ ப்ராப்ளம். எனக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இந்த 27 எஸ்பி ஓபன் பண்றதுக்கு என்ன நம்ம ஏதோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு சொல்றீங்க. ம். 52 எஸ்பி ஓபன் பண்றதுக்கு அது என்ன இன்கம் இதுமா சார்? நீங்க எங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதில்ல சார். உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நீங்க வாங்குறீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளவு ஒர்த்துன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுல எத்தனை எஸ்பி வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு 27 எஸ்பில நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணுமா, 52 எஸ்பில நீங்க அப்கிரேட் பண்ணணுமா, 100 எஸ்பில அப்கிரேட் பண்ணணும்ன்றது உங்களோட விருப்பம். பட் எந்த எஸ்பில வந்து நான் அப்கிரேட் பண்ணா எனக்கு எவ்வளவு இன்கம் சோர்ஸ் கிடைக்கும்ன்றதை வந்து நான் இந்த இடத்துல சொல்லிட்டேன். ஏன்னா வந்து நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட நம்ம போய் பேசுறோம் அப்படின்னாக்க சார் நீங்க வந்து இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருந்தா நீங்க இதை வாங்குன்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்றோம்னா நம்ம வந்து 100 எஸ்பில அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் அதே தான் பேச போறோம். 27 எஸ்பில வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் அதே தான் பேச போறோம். ஆனா நம்ம வந்து 100 எஸ்பில வந்து நம்ம அப்கிரேட் பண்ணி நம்ம மத்தவங்க கிட்ட போய் பேசும்போது நம்மளோட டோட்டல் ஓவரால் இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வாரத்துக்கு வந்து 1,50,000 ரூபாயும் மாசத்துக்கு வந்து 6,00,000 ரூபாய்க்கு வந்து நம்ம எலிஜிபிள் ஆகிறோம். பட் நான் 27 எஸ்பில நான் வந்து என்னோட ஐடியா வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டு இதே வேலையை நான் போய் செஞ்சேன் அப்படின்னாக்க வாரத்துக்கு 50,000 ரூபாயும் மாசத்துக்கு 2,00,000 ரூபாய்க்கும் வந்து நான் எலிஜிபிள் ஆகிறேன். கிளியருங்களா? ஓகே, ஓகே. ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க நீங்க கேட்கலாம் அப்படின்னா சார் இந்த 2,00,000 ரூபாய்க்கு மேலே வந்து என்னோட இன்கம் வந்து எலிஜிபிள் ஆகுது அப்படின்னா என்னோட மீதி எஸ்பி வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். காமன் டவுட்.
அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ம். ஒரு 100 எஸ்பிக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 100 ரூபா வந்து கிரெடிட் பண்றாங்க. அந்த 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு மேல ஒரு உங்களுக்கு வந்து எஸ்பிக்கு ரூ. 100. ஆமா. அதாவது வந்து ஒவ்வொரு ம். 100 எஸ்பிக்கும் ரூ. 100. அதாவது இது இது எப்ப நடக்கும் அப்படின்னாக்கா, இங்க குடுக்குற அந்த கேப்பிங்க ம். நீங்க உடைச்சிட்டு அதுக்கு மேலயே வந்து உங்களுக்கு இன்கம் சோர்ஸ் கிரியேட் ஆகுது. இது வந்து நடக்கிறதுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா, எப்ப நம்ம வந்து பிகினிங்ல இருக்கோம். இந்த லெவல அச்சீவ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எப்பயுமே எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3ல இருந்து 5 வருஷம் ஆயிடும் நமக்கு. இந்த லெவல் ஓகே, அடையணும் ஓகே. அப்படின்னாக்கா, கரெக்ட்டான ஸ்பீட்ல நம்ம வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னாக்கா, இந்த லெவல வந்து நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா, மினிமம் 3ல இருந்து 5 வருஷம் ஆயிடும். ம். ஓகேங்களா? இது வந்து இப்ப நம்ம வந்து இத பத்தி யோசனை பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இருந்தாலும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது வந்து இந்த கம்பெனி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து நமக்கு கடமை. ஸோ வீக்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரூ. 1,50,000. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா, டோட்டல் மந்த்லி இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரூ. 6,00,000. அதாவது வந்து வீக்லி இன்கம் கேப்பிங். ஸோ டோட்டல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. ஓகே. 32,00,000 வரும். இங்க வந்து ரூ. 30,00,000 போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூ. 32,00,000 வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப அப்கிரேட் ஆயிடுச்சு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ரூ. 32,00,000 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இன்கம் வந்து நீங்க எடுக்கலாம் இதுல. 100 எஸ்பில வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னாக்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே. இப்போ வந்து ம். பாத்தீங்கன்னாக்கா 2வது இன்கம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன சொன்னா ரீட்டைலர் இன்கம் சொல்லிட்டோம். 2வது வந்து பாத்தீங்கன்னா மேட்சிங் இன்கம் சொல்லிட்டோம். ஸோ 2வதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓகே. முக்கியமான இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த இப்ப நான் சொல்ல போற இன்கம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இந்த பிசினஸ் கிளியர் உங்களுக்கு. ஓகே சார். ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்ல வந்து சொல்றது என்ன? 100 எஸ்பிக்கு 100 எஸ்பி பேர் மேட்ச் ஆனா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொன்னேன் நானு? சார் 100க்கு 100 போனா 1000 சார். ரூ. 1000 கிடைக்கும். அது வந்து என்னைக்கு கிடைக்கும் உங்களுக்கு? ம். வே அதாவது செவ்வாய் டூ புதன். இந்த மொத்தம் 7 டேஸ்ல. அந்த செவ்வாய்க்கிழமை டு செவ்வாய்க்கிழமை நீங்க பண்றது உங்களுக்கு புதன்கிழமை இன்கம் கிடைச்சிடும். கரெக்ட்டுங்களா? ஓகே. ஓகே. கரெக்ட்டு. இப்ப இப்ப இங்க வந்து 100 எஸ்பி வந்துருச்சு. இங்க 100 எஸ்பி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ம். வந்து இந்த இடத்துல வந்து ரூ. 1000 கிரெடிட் ஆயிடும் வீக்லி இன்கம். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் சார். ஓகே. சப்போஸ் நீங்க என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வாரம் நீங்க வந்து 100 எஸ்பி வந்து இங்க டவுன் பண்ணிட்டீங்க. ஓகே சார். ஓகேங்களா? சோ இங்க 100 எஸ்பி நீங்க டவுன் பண்ணிட்டீங்க. அதே ஃபர்ஸ்ட் வாரம் இந்த பக்கமும் வந்து நீங்க 100 எஸ்பி டவுன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு கிடைச்சது? 8000 கிடைக்கும். அந்த வாரம் வந்து உங்களுக்கு ரூ. 1000 கிடைச்சது. ஆனா வந்து 2வது வாரம் 3வது ஓகே வாரம் சார். வந்து எதுவும் பண்ண முடியல உங்களால. நீங்க வந்து எதுவுமே வேலை செய்ய முடியல. ஆனா ம். வந்து 4வது வாரம் அதாவது வந்து ஒரு 25ஆம் தேதி 26ஆம் தேதி என்ன பண்ணீங்க? இந்த பக்கம் அதாவது வந்து லெஃப்ட் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 எஸ்பி வந்து நீங்க டவுன் பண்ணீங்க. ஓகே சார். ஆனா இந்த பக்கம் வந்து எதுவுமே நடக்கல. அது அப்படியே இருக்கு. 100 எஸ்பி மட்டும் இருக்கு. அப்படின்னா இப்ப வந்து 2:1 பேர் மேட்ச் ஆகுதா? ஆமா இந்த சார். பக்கம் வந்து 200, இந்த பக்கம் 200, இந்த பக்கம் இந்த பக்கம் 1 100. தான் நடந்திருக்கு. அப்ப டோட்டல் வந்து ம். 2:1 பேர் மேட்ச் நடக்குதுங்களா உங்களுக்கு? ஆமா சார். அப்படி 2 பேர் மேட்ச் நடக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரூ. 1,500 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1ஆம் தேதி கொடுக்குறோம். ம்ஹ்ம். இப்ப இந்த ஓகே சார். 100க்கு 100 நீங்க ஆல்ரெடி இன்கம் வாங்கிட்டீங்க. ஆனா இன்னும் வாங்கியாச்சு. ஒரு 100 மாத்திரம் நீங்க எக்ஸ்ட்ரா போடும்போது 2:1 நடக்குது. அந்த 2:1 நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூ. 1,500 எக்ஸ்ட்ரா கிரெடிட் ஆகுது. டோட்டல் உங்களோட அந்த லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அச்சீவ் ஆகும். அப்ப ஓகே உங்களோட சார். டோட்டல் இன்கம் 1000 பிளஸ் ஒரு 1,500 ரூ. 2,500. ஓகே சார். இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? கிளியர் சார். ஓகே. இது கிளியர் ஆச்சுனாக்கா உங்களுக்கு மீதி எல்லாமே கிளியருங்க சார். இதுதான் வந்து நம்மளோட பிசினஸ். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து என்ன நினைப்பாங்க, நான் வந்து சார் 1000 எஸ்பி நான் வந்து சரி 100 எஸ்பி நான் வந்து காசு வாங்கிட்டேன். ஆனா வந்து 200க்கு வந்து மறுபடியும் வந்து நான் 200 பண்ணணுமான்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். ம். கரெக்ட் சார். ஓகேங்களா? பட் அந்த 100ம் இதுலயே வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் பிரான்ஸ் லெவல்னு சொல்லுவாங்க. பிரான்ஸ் லெவல் வந்து டோட்டல் உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 200க்கு 100 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரூ. 2,500 கிரெடிட் ஆயிட்டு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களோட 2வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்க 600க்கு 300. அதாவது வந்து அந்த லெவல் வரைக்கும் நான் சொல்றேன். அந்த லெவலுக்கு மட்டும் நீங்க எவ்வளவு பண்ணணும்? 600 எஸ்பி லெஃப்ட்லயும் 300 எஸ்பி ரைட்லயும் பண்ணும்போது 300க்கு 300 பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு ரூ. 3,000 கிடைச்சிட்டு இருக்கும். அண்ட் 600க்கு 300 பேர் மேட்ச் ஆகும்போது ஒரு ரூ. 4,500 டோட்டல் ரூ. 7,500 உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். இது வந்து பாத்தீங்கன்னா சில்வர் லெவல்னு சொல்லுவாங்க. இது வந்து 2வது லெவல். ஓகே, அடுத்து ஓகே. 3வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 1200 எஸ்பி லெஃப்ட்லயும்
600 எஸ்பி ரைட்லயும் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு டோட்டல் 600க்கு 600 பேர் மேட்ச் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு 6000 ரூபாயும், 1200க்கு 600 2:1 நீங்க பேர் மேட்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து ஒரு 9000 ரூபாயும், டோட்டல் 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3வது லெவல் கோல்டு லெவல்னு சொல்லுவாங்க. ஓகே. ஓகேங்களா? அப்ப 4வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு 2400 எஸ்பி வந்து பாத்தீங்கன்னாக்க லெஃப்ட்லயும் 1200 எஸ்பி ரைட்லயும் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1200க்கு 1200 பேர் மேட்ச் ஆகி 12,000 ரூபாயும், அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்க 2:1 24க்கு 12 பேர் மேட்ச் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க இங்க ஒரு 20,000 ரூபாயும், டோட்டல் 32,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இது வந்து பிளாட்டினம் லெவல். ஓகே சார். ஓகேங்களா? இப்ப நீங்க 5வது லெவல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 5வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ரூ. 20 போகும். நீங்க நினைக்கலாம், என்ன சார் ஸ்டார்டிங்ல வந்து 200 எஸ்பிக்கு 100 எஸ்பி 2500 சொன்னீங்க, அப்புறம் வந்து 600, அப்புறம் வந்து 1200, அப்புறம் 2400 இருக்க வந்து பெருசாயிட்டே போகுது. இது எப்படி சார் நான் கம்ப்ளீட் பண்றதுன்னு நீங்க நினைக்கலாம். பட் இந்த எஸ்பி வந்து நீங்க மட்டும் கம்ப்ளீட் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு கீழே யாரோ ஒருத்தர் பண்ணாலும் அந்த எஸ்பி வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். சப்போஸ் நான் வந்து எனக்கு கீழே வந்து ஒரு 100வது ஆளு இருக்கான், எனக்கு கீழே வந்து ஒரு 100 லெவலுக்கு கீழே வந்து ஒரு ஆள் இருக்கான், அவன் ஒரே ஒரு டூத் பேஸ்ட் வாங்கினா கூட அந்த ஒரு எஸ்பி வந்து எனக்குமே ஆட் ஆகும். ஓகே சார். அதான் நான் தான் முன்னே சொல்றேன்ல, செயின் லிங்க் ப்ராடக்ட் தான் வருது அதான் அப்படின்னு. அவங்க எந்த லெவல்ல இருக்காங்கன்றது மேட்டர் கிடையாது. அவன் எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு கீழே அவங்க இருக்காங்க அப்படின்னாக்க, அவன் 1000 இல்ல 5000 லெவலுக்கு கீழே இருந்தாலும் அவங்க ஒரே ஒரு ஐடி ஒரே ஒரு எஸ்பி அப்டேட் பண்ணாலும் அது உங்களுக்கும் வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ 5வது லெவல் வந்து ஓகே. பார்த்தீங்கன்னாக்க எமரால்டு லெவல்னு சொல்லுவாங்க. 4800 எஸ்பி லெஃப்ட்லயும் 2400 எஸ்பி ரைட்லயும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய். சப்போஸ் நீங்க 5வது லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னாக்கா இந்த கம்பெனில வந்து ஒரு சூப்பர் பிளான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது வந்து சுரக்ஷா பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சுரக்ஷா பிளான் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் ஸ்லைட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே மறந்தாலும் வந்து நீங்க கேளுங்க. சார் நடுவில் வந்து ஒரு 5வது பிளான் சொல்லுங்க கம்ப்ளீட் சார். பண்ணும்போது வந்து ஒரு பிளான் சொன்னீங்களா என்ன சார்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளான். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீம் வந்து கிடைக்கிறது இல்ல. பட் நம்ம கம்பெனி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 6வது வந்து லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து டொபாஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. 12,000 எஸ்பி லெஃப்ட்லயும் 6,000 எஸ்பி ரைட்லயும் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 2,10,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கமா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம நீங்க 6வது லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சேல்ஸ் ரிவார்டா உங்களுக்கு வந்து தாய்லாந்துக்கு போற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்குது. இன்னைக்கு வந்து நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 பேர் இருக்கும். அந்த 8 பேர்கிட்டயும் வந்து நீங்க கேட்டீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போயிருக்கீங்கன்னா ரொம்ப ரேர். ஆனா இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6வது லெவல் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தாய்லாந்து நீங்க மட்டும் 3 நைட்டு 4 நாள் போயிட்டு சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ₹1 கூட வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க சொல்லலாம், சார் எல்லா கம்பெனியும் வந்து இது கொடுக்க சொல்றதுதானே சார், இதானே சார் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு. பட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் வந்து வெளிநாடு கூட்டு போறாங்களான்னு ரொம்ப ரேரு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் அச்சீவ் பண்ணிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுவுமே வந்து ரொம்ப ரேரா இருக்கும். சொல்லுவாங்க நான் அங்க கூட்டு போறேன் இங்க கூட்டு போறேன்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலேயே போயிருக்காங்களா, யாராவது போயிருக்காங்களா, அவங்களோட போட்டோஸ் காட்டுங்க, வீடியோஸ் காட்டுங்க, போன ரிசல்ட் காட்டுங்கனாக்கா ரொம்ப ரேரு. இல்ல சார் நான் வந்து இப்பதான் வந்து அந்த லெவல் போறேன், இன்னும் லெவல் அடிக்கல சார்னு சொல்லுவாங்க. பட் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி வந்து 4 மாசம் தான் ஆகுது. சரிங்களா? அந்த 4 4 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட லெவல் வந்து 4வது லெவல். ம். 4 மாசத்துல 4 லெவல் நடிச்சிருக்கேன் சார். நான் இப்போ வந்து 5வது பிளாட்டினம். லெவல் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங் இப்ப. இன்னும் வந்து ஒரு 25 டேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 5வது லெவல் முடிச்சிருவோம் நானு. சோ அந்த ஒரு வெறி இருக்கணும் நம்மளுக்கு. நம்ம ஒண்ணு சாதிக்கணும்ன்ற ஒரு வெறி இருக்கணும். நான் வந்து தப்பான விஷயத்த வந்து யாருக்கிட்டையும் கொண்டு போயிட்டு புகுட்டல நானு. சரிங்களா? அதே மாரி அந்த ஓகே. ஒரு திறமை வந்து உங்ககிட்ட நீங்க வளர்த்துக்கணும். இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. 10வது லெவல் போனவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா திக்காடுவான். இத வந்து வெளியில சொல்றதுக்கு. நான் வந்து இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? நான் வந்து மத்தவங்க கூட பேச முடியாது. இப்போ வரைக்கும் வந்து நீங்க யாருன்னு எனக்கு அறிமுகம் இல்ல. உங்க முகத்த நான் பார்த்தது இல்ல. ஆனாலும் வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த பேசுற திறமை வந்து என்கிட்ட இருக்கணும். அந்த திறமை இருந்தா மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல பொழைக்க முடியும். சரிங்களா? கரெக்ட். சோ 6வது லெவல் முடிச்சிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து தாய்லாந்து டூர். சப்போஸ் நீங்க வந்து 7வது லெவல் வந்து நீங்க அப்கிரேட் ஆகுறீங்க அப்படின்னாக்க 24,000 எஸ்பி லெஃப்ட்லயும் 12,000 எஸ்பி நீங்களும் உங்க டீமும் சேர்ந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா 3,00,000 ரூபாய் இன்கமும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 50,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் ஃபண்டும் கொடுக்குறாங்க. ரூபி ஸ்டார்னு சொல்லுவாங்க இந்த லெவல்ல. கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கமா கிடைக்கும். ஓகேங்களா? சோ இந்த லெவல்லாம் ஓகே. வந்து உங்களுக்கு கிளியருங்களா? கிளியர் சார். ஓகே. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 8வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா சஃபேர் லெவல்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 48,000 எஸ்பி லெஃப்ட்லயும் அதாவது எஸ்ஏஓ சைட்லயும் எஸ்ஜிஓ சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 24,000 எஸ்பி நீங்க பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனா இதே லெவல்ல யாராவது ஒரு ஹேண்டிகேப் நீங்க பண்றீங்க, சப்போஸ் வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்டிகேப் அப்படின்னாக்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில கம்பெனில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இனாமா கொடுக்குறாங்க. ம். ஓகேங்களா? சோ அப்படி பாத்தீங்கன்னாக்கா 6 + 10 16 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு ஹேண்டிகேப் வந்து அவைல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா துபாய்க்கு நீங்க, உங்க ஒய்ஃப் அண்ட் உங்களோட 2 குழந்தைங்க மொத்தம் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா துபாய் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. கண்டிப்பா நீங்க வந்து எந்த லெவல் அச்சீவ் பண்றீங்களோ இல்லையோ கண்டிப்பான முறையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த 8வது லெவல் வரைக்கும் வந்து நீங்க அச்சீவ் பண்ணிருங்க. உங்க குழந்தைங்களோட வந்து பாத்தீங்கன்னா துபாய் டூர் வந்து ஒரு டைம் வந்து நீங்க சுத்தி காட்டு வந்துருங்க. சரிங்களா? அடுத்து வந்து ஓகே நீங்க சார். பண்ணுங்க, பண்ணாது போங்க. அது வந்து உங்களோட விருப்பம். அது வந்து நீங்க பண்ணா போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து உங்க டீம் வந்து பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்கிரேட் ஆகும். ஸோ அடுத்த லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9வது லெவல். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 96,000 எஸ்பி லெஃப்ட்லையும் 48,000 எஸ்பி வந்து ரைட்லையும் வந்து நீங்கள் பண்ண சொல்ல 7 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு இன்கம்மாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சம் ரூபாய் வந்து கார் ஃபண்டாக கொடுக்குறாங்க. டோட்டல் 13 லட்சம் ரூபாய். இது மட்டும் இல்லாமல் மலேசியா நீங்கள் மட்டும் சுற்றி பார்க்கறதுக்காக ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் 3 நைட்டு 4 பகல். சரிங்களா? ஓகே, ஸோ ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10வது லெவல் இருக்கிறதுல வந்து டைமண்ட் லெவல்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான லெவல். எந்த ஒரு மெம்பர் உள்ள வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட கனவு என்ன இருக்குனாக்க நான் டைமண்ட் ஆகணும், இந்த கம்பெனில இந்த பிசினஸ்ல வந்து நான் டைமண்ட் ஆகணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 10வது லெவல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாசமும் வந்து நான் ஒவ்வொரு லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணாலும் 10 மாசத்துல வந்து நான் வந்து என்னோட லெவலை வந்து அச்சீவ் பண்ண முடியும். பட் நினைக்கிறதெல்லாம் வந்து நடக்கிறது இல்ல. இருந்தாலும் வந்து நம்மளோட முயற்சி அப்படின்றது வந்து நம்ம கை கொடுக்காம நம்ம வந்து கரெக்டா இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளால வந்து 10 மாசம்ன்றது வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 12 மாசம் 15 மாசம் இல்ல ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து நம்மளால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா ஆனால் பண்ண முடியும். ஸோ இந்த லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம 1,92,200 எஸ்பி வந்து லெஃப்ட்லயும் 96,000 எஸ்பி வந்து ரைட்லயும் பண்ணும்போது கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாய் வந்து நம்மளுக்கு இன்கமா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்காக கார் வாங்குறதுக்காக அகைன் ஒரு 9 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து கார் ஃபண்டா கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம யாராவது ஒரு லேடிஸ் எடுத்து இந்த பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு வந்து இந்த லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் தனிப்பட்ட முறையில் வந்து கம்பெனி வெல்ஃபேர் ஃபண்ட்ல இருந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் வந்து 13 ஓகே. லட்சம் ரூபாய் ஓகே சார். பிளஸ் ஒரு 9 லட்சம் ரூபாய் பிளஸ் ஒரு 5 லட்சம் ரூபாய் டோட்டல் 27 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து இந்த லெவல்ல வந்து அச்சீவ்மெண்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மாலத்தீவுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒய்ஃப் சுத்தி பார்க்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. 3 நைட்டு 4 பகல் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவைல் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் சொன்னது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபாய் கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியமோ இல்ல இங்க போயிட்டு வரதுக்காக வந்து நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஏர்போர்ட் வரைக்கும் போறது, ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வீட்டுக்கு வரது மட்டும் தான் உங்களோட செலவா இருக்கும். சரிங்களா? ஓகே. ஓகே சார். ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிட்ட டோட்டல் 18 லெவல் இருக்கு. ஓகேங்களா? 18. நெக்ஸ்ட் 18 லெவல் இருக்கு. நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 8 லெவல் வந்து நான் கொஞ்சம் குயிக்கா முடிச்சு விட்டுறேன். ஸோ 11வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 36,20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம்மா கொடுக்குறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ டைமண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்து போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து மகைன் கொடுக்குறாங்க. நீங்க அண்ட் உங்க ஒய்ஃப் அண்ட் உங்க 2 குழந்தைங்க 5 நைட்டு 6 பகல் சுத்தி பார்க்கறதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ சுவிட்சர்லான்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கனவாவே இருக்கும். நம்ம வந்து நினைச்சாலும் வந்து போக முடியுமான்றது நம்மளால கணக்கு முடியாது. ஆனா வந்து இந்த கம்பெனில வந்து நீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து பண்ணும்போது இந்த லெவல் நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இந்த அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவலை வந்து நீங்க அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது கோல்டு ஃபண்ட் ஒரு 5 லட்சம் பிளஸ் இது ஒரு 36 லட்சம் டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 41,20,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கம்மா கொடுக்குறாங்க இந்த லெவல் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது. இப்போ நான் சொல்ற அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த ஒரு லெவல் மட்டும் தான். அந்த லெவலுக்காக மட்டும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட். இதுக்கு முன்ன வாங்கின அமௌண்ட் வந்து நான் சொல்லவே இல்லை. ஒவ்வொரு லெவலும் வந்து நீங்க அமௌண்ட் கூட்டிட்டே வந்தீங்கன்னாக்கா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கும். ஸோ எப்போ வந்து கண்டிப்பா. நீங்க 18வது லெவல் வந்து நீங்க க்ளோஸ் பண்றீங்களோ டோட்டல் 100 கோடி ரூபாய் பிசினஸ் உங்களுக்கு. அடுத்த சிலையில காட்டுறேன் உங்களுக்கு. 12வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டல் வந்து பாத்தீங்கன்னாக்கா 73,40,000 ரூபாய் வந்து டோட்டல் இன்கம்மா கிடைக்குது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா டூர் உங்களுக்கு வந்து அவைல் பண்ணி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம 12 லட்ச ரூபாய் கார் ஃபண்ட் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அதே மாதிரி 13வது லெவல் வந்து பாத்தீங்கன்னா 1,20,80,000 ரூபாய் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்கமும். அது மட்டும் இல்லாம 15 லட்ச ரூபாய் வந்து கார் ஃபண்டும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அகைன் மலேசியா இல்ல சிங்கப்பூர் போற டூருக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்குது. டோட்டல் இந்த லெவலுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1,35,80,000 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 14வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுன் டைமண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்னோட அப்ளைன் என் கூட வந்து ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஆர்மி விட்டு வெளியே பண்ணவர் இந்த லெவல்ல இருக்காரு. சொன்னா நம்ப மாட்டீங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல லாஸ்ட் ஸ்லைட்ல நான் காட்டுறேன். இந்த லெவல்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டல் 2,46,60,000 ரூபாய் வந்து உங்களுக்கு இன்கமா கிடைக்குது. அகைன் 15வது லெவல் வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா டூரு பிளஸ் 25 லட்ச ரூபாய் கார் ஃபண்டு. அது மட்டும் இல்லாம அம்பாசிடர் ரேங்க் உங்களுக்கு கிடைக்குது. டோட்டல் 4,57,20,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து உங்களுக்கு கிடைக்குது.
16வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க 35 லட்ச ரூபா கார் ஃபண்ட் மட்டுமே கொடுக்குறாங்க, ராயல் அம்பாசிடர் லெவலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8,99,40,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்கமாக கிடைக்குது இந்த ஒரு லெவலுக்காக மட்டும். ஸோ இந்த லெவல் நீங்கள் ஓகே. நினைக்கலாம், சார் இவ்வளோ சொல்கிறீங்களே கோடி கோடின்றீங்க, நம்மளாலாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு அடுத்த சிலையில் வந்து காட்டுறேன் யார் யாரெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ 17வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌன் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17,78,80,000 ரூபாய். இது மட்டும் இல்லாமல் கார் ஃபண்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து அலாட் பண்ணுறாங்க. ஸோ இருக்கிறதுலே வந்து லாஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 18வது லெவல் ஃபைனல் லெவல் சொல்லுவாங்க, பிராண்ட் அம்பாசிடர் லெவலு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 34,57,60,000 ரூபாய். அது மட்டும் இல்லாமல் கார் ஃபண்ட் மட்டும் 2 கோடி ரூபாய் தனியாக கொடுக்குறாங்க. டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 36,57,60,000 ரூபாய் இந்த லெவலுக்காக மட்டுமே வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நான் வந்து ஒவ்வொரு லெவலுக்கு வந்து நான் 2,500 ஸ்டார்டிங் அமௌண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் லெவலில் 2,500, ரெண்டாவது லெவல் வந்து 7,500, மூணாவது லெவல் வந்து 15,000. ஒவ்வொரு லெவலும் வந்து நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது டோட்டல் உங்களோட இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 73 கோடியே 52,86,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் நீங்க டூரு இந்த மாதிரி வந்து வெளியே போயிட்டு வந்தீங்களா, அதெல்லாம் வந்து கணக்கு போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் பிசினஸ் சார் இது. நம்ம வந்து இவ்வளோ அசால்ட்டா வந்து நம்ம பேசுறோம் 100 கோடி ரூபாய் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவ்வளோ பெரிய பிசினஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் கொடுக்குறாங்கனாக்கா வந்து நம்ம எவ்வளோ ஒரு ஆக்டிவா இருக்கும். நம்ம ஜஸ்ட் 20,000 ரூபாய் வேலைக்கு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறோம், நம்ம எனக்கு வேலை கிடைச்சிச்சு எனக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா இவ்வளோ பெரிய பிசினஸ் வந்து நம்ம அசால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஜூம் மீட்டிங்ல வந்து 5 15 நிமிஷம் 20 நிமிஷம் வந்து முடிச்சு விட்டோம் நம்ம. ஆனா இதுல வந்து நீங்க நினைக்கலாம், சார் இது இவ்வளோ சொல்றீங்களே இதுல யார் யாரெல்லாம் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, ஸோ அதுக்கு முன்ன ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்கறேன் சுரக்ஷா சார். சுரக்ஷா பத்தி சொல்றேன்னு சொன்னீங்களே சார். ஓகே. ஸோ இன்னும் வந்து அது வரல. ஒரு டவுட்டு, ஆக்சுவலி வந்து நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? சிலிண்டர் டெலிவரி பாய். ஓகேங்க சார். நேத்து நீங்க மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா? நேத்து 9:45 தான் லிங்க் வந்துச்சு சார். எனக்கு நான் 9 மணி வெயிட் பண்ணேன். ம். 9:45 தான் எனக்கு லிங்க் வந்துச்சு. கால் பண்ணாரு. ம். எனக்கு கொஞ்சம் உடம்பு டயர்டா இருக்கிறதுனால நான் தூங்கிட்டேன். சரி ஓகேங்க சார். எந்த ஊர் சொன்னீங்க சார் நீங்க? விட்டலி மட்டுப்பட்டி உங்க ஊர் பக்கம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஓகேங்க சார் ஓகே. நேத்து வந்து இதே விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட மறுபடியும் கேட்டேன், நான் உங்ககிட்ட அதாவது வந்து 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆகும்? இந்த கொஸ்டின் எங்க கேட்கல சார். சரிங்க சார், இப்போ நான் கேட்குறேன். இப்போ நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், ஒரு கோடி ரூபாய் வந்து நீங்க சம்பாதிக்கணும் சார், எத்தனை வருஷம் சார் எடுக்கும் உங்களுக்கு? எத்தனை வருஷம், எத்தனை மாசம், இல்ல எத்தனை நாள்? ஒரு ஒரு கோடி கோடி ரூபாய் ரூபான்றது எனக்கு 1 கோடி ரூபான்றது எனக்கு சொல்ல தெரியாது சார். ஆனா என்னோட உழைப்பு பொறுத்த வரைக்கும் நான் நடத்த முடியும். ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 25 வருஷம், 50 வருஷம், இல்ல வாழ்நாள் ஃபுல்லா? வாழ்நாள் ஃபுல்லா சம்பாதிச்சா கூட 1 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்க சார். ஒரு சின்ன கால்குலேஷன் உங்ககிட்ட. ம். இப்போ நான் வந்து உங்ககிட்ட வந்து இவ்வளவு பிசினஸ் பிளான் சொன்னேன்ல, ஓகே. ப்ராடக்டோட ரிசல்ட் கேட்டீங்க, நம்ம எல்லாருமே வந்து ரிசல்ட் சொன்னாங்க, நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு, இங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க, எல்லாமே ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ம். பாத்தீங்கன்னாக்கா நீங்க யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என் கூட ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்ணுங்கன்னு யாருக்கிட்டையுமே சொல்லல. அசியூம் இட், நான் ஓகே. சொல்றதை வந்து அப்படியே வந்து அசியூம் பண்ணுங்க. நான் வந்து ம். ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து யாருக்கிட்டயுமே போயிட்டு சார் நீங்க வந்து என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்க, நீ நானும் வந்து ஒண்ணா டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு யாருக்கிட்டயுமே வந்து நான் சொல்லல. ஓகே. ஒன்லி ப்ராடக்ட்டை மட்டும் நான் வந்து வாங்கி, கம்பெனி கிட்ட வாங்கி நான் வந்து ப்ராடக்ட் மட்டும் கொடுத்துட்டு வரேன். என்னால வந்து எத்தனை பேருக்கு சார் ஒரு வருஷத்துல எத்தனை பேருக்கு என்னால ப்ராடக்ட் கொடுக்க முடியும்? ஒரு ஹண்ட்ரட்ஸ். 100 பேருக்கு. தாராளமா 100 பேருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் கொடுக்க முடியும், கரெக்ட்டுங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கொடுக்க முடியும். சரி ஓகேங்க சார். இதெல்லாம் வந்து நீங்க சொல்ற வார்த்தை, கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொல்லலை இந்த ம். வார்த்தையை. ஒரு 100 பேருக்கு வந்து என்னால ப்ராடக்ட் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து தன்னம்பிக்கை இருக்கு. ஓகே, வெல் அண்ட் குட். கண்டிப்பா. சப்போஸ் நீங்க 100 பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுக்குறீங்கனாக்கா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வருஷத்தோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் சார். 1 லேக். 1 லட்சம் ரூபாய் அந்த ஒரு வருஷத்தோட இன்கம், டோட்டல் இன்கம். ஜனவரி 1 நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க பிசினஸ். அடுத்த 31 டிசம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து இன்கம் கிரெடிட் ஆயிருக்கும் உங்க அக்கௌண்ட்ல. 500, ஓ. 1000, 5000, 10,000 இந்த மாதிரி வந்து சின்ன 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 அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க அக்கௌண்ட் டோட்டல் அமௌண்ட் வந்து 1 லட்ச ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கும். ஓகே. ஓகே. சரி, இப்போ வந்து 2வது வருஷம் போவோம் நம்ம. 2வது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்க பாத்தீங்களா, அந்த 100 பேர்ல 95 பேர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, சார் நான் வந்து வாங்கினேன், பொருள் நல்லா இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணேன், ஓகேங்க சார் எனக்கு போதும்னு சொல்லிட்டாங்க. எத்தனை பேர் வந்து உங்ககிட்ட வந்து மறுபடியும் வந்து
உங்கள மாதிரி என்ன மாதிரி வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு 5ல இப்ப நீங்க சொன்னதுல 95 பேர் அது மாரி போயிட்டாங்கன்னா, ஒரு 5 பேர் இருக்கிறாங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒரு 3 பேரே செலக்ட் பண்ண முடியும். 3 இல்ல 2, இல்ல 2 பேர நான் செலக்ட் வந்து பண்ண முடியும். 95 பேர் நான் யூஸரா சொன்னேன். நீங்க உங்களோட கருத்து கணிப்பு சொல்லுங்க. எத்தனை பேர் வந்து உங்கள மாதிரி என்ன மாதிரி வந்து பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஏன்னா வந்து இன்னைக்கு பிசினஸ்ன்றது வந்து இன்னைக்கு ஓவரால் சொன்ன பண்ணாக்க ஒரு 100 பேர் படிச்சுட்டு வெளியே வராங்கனாக்கா அதுல வந்து 67 பேருக்கு வந்து வேலை கிடையாது. மீதி கரெக்ட் தான் 23 சார். பேர் நான் வந்து ஆல்ரெடி பாத்தீங்கன்னாக்க. நான் இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டேன். இல்ல நான் ம், ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல இருந்துட்டேன். ம், 1 வருஷம் ப 3 மாசம் ம், 20 நாள். ம். இந்த சரிங்க சார். உங்க கணக்கு பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனை பேர் ஃபீல்ட் வந்து லாஸ்ட்ல எல்லாமே வந்து போட்டு லாஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ம். தான் வந்து நான் ஓகே, பரவாயில்ல சார். ஓகே. சரி, உங்க சொல்லுங்க கணக்கு சார். பிரகாரம் நீங்க சொல்லுங்க. சொல்லி எத்தனை முடிங்க, லீடு சொல்லி முடிங்க. எத்தனை லீடர்ஸ் வந்து நமக்கு வந்து வருவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட ஐடியா. சார் என்னுடைய ஐடியாவுல என்னன்னா பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த பிசினஸ் மட்டும் கிளிக் ஆச்சுங்கன்னா, ம், எனக்கு அதாவது எந்த ஒரு அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, என்ன ம், நம்பி வரவங்க வந்து ஏமாறக்கூடாது. ஒரு ம், விஷயம். ம், சரிங்களா? நான் ம், பொய்யான விஷயம் சொல்லி வந்து யாரையுமே வந்து நான் தாட் பண்ண மாட்டேன். அப்ரோச்சும் ம், பண்ண மாட்டேன். ம், சரிங்களா? எனக்கு இது புடிச்சு போயிட்டு இன்னொருத்தர் வந்து நல்லா இருக்கிறாங்கன்னு நெனச்சீங்கன்னா, ம். கண்டிப்பா அவங்க அந்த மாரி நல்லா இருக்காங்கன்னு நெனச்சுட்டாவே நான் இன்னும் 10 பேர் கூட ரெக்கமெண்ட் பண்ண முடியும் என்னால. ஓகே. சரி, அப்படின்னாக்க ஒரு 5 பேர் வந்து நம்ம எடுத்துக்கலாங்களா எக்ஸாம்பிளுக்கு? ஒரு 5 பேர் வந்து மறுபடியும் வந்து நான் வந்து உங்க கூட சேர்ந்து வேலை செய்றேன்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா. சரி, ஓகே. சப்போஸ் அந்த 5 பேர் வந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன வேலைய செஞ்சோமோ, அதே வேலைய வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கத்துக் குடுக்குறோம். நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன அது வேலை அப்படியே செஞ்சோம்? அது அப்படியே மல்டிப்ளை ஆகும் சார். அதாவது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் என்ன வேலை செஞ்சோம்? 100 பேருக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் குடுத்தோம். 100 பேருக்கு அப்ரோச் பண்ணுங்க. அந்த 100 பேரால வந்து நமக்கு வந்து 1,00,000 அமௌண்ட் கிடைச்சு. ஆ. இப்போ வந்து அந்த 5 பேரும் வந்து அதே 100 பேருக்கு வேலை செஞ்சு கத்துக் குடுக்குறாங்க. நம்ம வந்து அந்த வேலைய கத்துக் குடுத்து அவங்கள வந்து 100 பேருக்கு நம்ம ப்ராடக்ட் குடுக்க வச்சுனாக்கா 2வது வருஷம் நம்மளோட இன்கம் எவ்வளோ? ரூ. 5,00,000. ஆமா சார். 2வது ரூ. 5,00,000 வரும். பிளஸ் இது 1,00,000 சேர்த்துனா 6,00,000 ஆச்சு. இல்ல நம்மளோட இன்கம் விட்டுருங்க. இத மட்டும் எடுத்துட்டு போவோம். ரூ. ம். 5,00,000. அப்போ வந்து டோட்டல் எத்தனை ம். யூசர்ஸ் இருப்பாங்க? 500 யூசர்ஸ் இருப்பாங்களா? 5 பேரும் வந்து 100 பேர் கண்டிப்பா. குடுக்குறாங்கன்னா 500 யூசர்ஸ் இருப்பாங்க. 3வது கண்டிப்பா. வருஷம் அதுல 95% வரல. ம். 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 சேம் 95%னா இதே மாரி நா நம்புறேன். நா 450 பேர் வந்து வரல. வெறும் 50 பேர் வந்து மறுபடியும் வந்து அகைன் நம்ம கூட சேர்ந்து டிராவல் பண்றதுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து நம்ம அதே வேலைய கத்துக் கொடுக்க சொல்ல டோட்டல் 5000 பேர் யூசரா இருப்பாங்க. 5000 பேர் யூசரா இருந்தாக்கா ஒருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூ. 1000னா நம்மளோட டோட்டல் இன்கம் வந்து ரூ. 50,00,000 3வது வருஷம். கண்டிப்பா. 4வது வருஷம் இதே லெவல் கன்டின்யூ ஆனாக்கா ரூ. 5,00,00,000. 5வது வருஷம் இதே லெவல் கன்டின்யூ ஆனாக்கா ரூ. 50,00,00,000. நான் கொஞ்ச நீங்க நேரத்துக்கு முன்ன சொல்றதெல்லாம் கேட்டேன். இல்ல சார். நீங்க சொல்றதெல்லாம் பாசிபிலிட்டி தான். ம். பட் இல்ல நான் ஒண்ணும் எல்லாமே சொல்லி வந்து முடிக்கலையே. சொல்லி முடிக்கல. சொல்லுங்க. சப்போஸ் 100% இதே மாதிரி நடந்தா, நான் சொல்ற இந்த ம். பாசிபிலிட்டி இதே மாரி நடந்தா, என்னோட 5வது வருஷ இன்கம் வந்து எவ்வள? 50,00,00,000. 50,00,00,000. இப்ப நீங்க சொல்லுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நான் கேட்டேன். சார் வந்து ரூ. 1,00,00,000 சம்பாரிக்கிறதுக்கு வந்து நான் நெனச்சு கூட பார்க்க முடியாது. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிரும்னு சொன்னீங்க. இப்ப ரூ. ஆமா 50,00,00,000 சார். 5 வருஷத்துக்கு. இல்ல இன்னும் நான் சொல்லி முடிக்கல ப்ளீஸ். ம். 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 இப்ப நீங்க சொல்லுங்க. எத்தன பெர்சன்ட் இதுல வந்து உங்களால வந்து வேலை பண்ண முடியும்? இது வந்து 100% வேலை சார் நடந்தா இந்த இப்போ இது. ஆமா இப்ப நீங்க சார். சொல்லுங்க. உங்களால வந்து எத்தன பெர்சன்ட் பண்ண முடியும் இந்த வேலைய? பெர்சன்டேஜ்ல சார் கேட்கறேன் நானு. நான் இல்ல சார். நான் அந்த வொர்க்க நான் ஸ்டார்ட் பண்ணா தான் என்னுடைய வொர்க் எந்த அளவுக்கு நான் இன்வால்வ்மென்ட் பண்றேனோ அதுக்கு தகுந்த மாரி எனக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு அஸ்யூம் இருக்குல்ல. ஓகே நான் பண்ணணும்னு நெனச்சேனாக்கா, என்னால வந்து இத்தன பெர்சன்டேஜ் என்னால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு அஸ்யூம் இருக்கும்ல. கண்டிப்பா 99.9% என்னால நான் ஒரு வேலையில இறங்கி செஞ்சேன்னா, ம். என்னால எத்தன பெர்சன்டேஜ் என்னால பண்ண முடியும். ப்ரோ அந்த 99.9 சொன்னீங்கல்ல, அந்த 99 ம். வந்து நான் கழிச்சிடுறேன். ம். 0.9 ஓவரால் வந்து 1% உங்களால வேலை பண்ண முடியுமா அதுல? கம்பல்சரி. ஏன்னா, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து நான் ஒரு 70 கஸ்டமர் நான் ஹேண்டில் பண்றேன். 50லேருந்து ம், 70 கஸ்டமர் ஹேண்டில் பண்றேன். அந்த ம், 70 டூ 50 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ம், ஒரு 10 கஸ்டமர் ஒரு நாளைக்கு நான் அவங்க கூட அப்ரோச் பண்ணா கூட, அவங்க ம். என் சொல் பேச்சு கேட்டு, அதுல ஒரு 2 பேர் கேட்டாங்கன்னா கூட என்னால கண்டிப்பா வின் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வந்து 10% பண்றீங்கன்னா, உங்களோட டோட்டல் இன்கம் 5 வருஷத்துல 5,00,00,000. நீங்க ஒரே 1% நீங்க வேலை பண்ணா கூட, உங்களோட டோட்டல் ம். இன்கம் ரூ. 50,00,000.
5 வருஷத்துல. ஓகே. நான் சொன்னது வந்து 100% வந்து கால்குலேஷன் சொல்லிட்டேன். நீங்க வந்து 99.9% என்னால வேலை செய்ய முடியும்னு சொன்னீங்க. நான் 99 அவுட் பண்ணிட்டு அந்த ஒரே 1% நான் எடுத்துட்டு போனேன்னா கூட ஃபுல்லா நெகட்டிவாவா நான் யோசனை பண்றேன். பாசிட்டிவா நான் விட்டுட்டேன். ஏன்னா வந்து இன்னைக்கு ம். நடக்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து நடக்குதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரேரு. நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு ம். நினைக்கிறான். 1% நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கூட உங்களோட டோட்டல் ஓவரால் இன்கம் 5 வருஷத்துல 50 லட்சம் ரூபாய். பண்ண முடியுமா முடியாதுங்களா சார்? கண்டிப்பா பண்ண முடியும் சார். சரி, ஓகே. நெக்ஸ்ட் நம்ம போலாம். நீங்க கேட்டீங்க சார் வந்து நீங்க சொன்னீங்களே இதெல்லாம் வந்து பாசிபிளா எல்லாரும் வந்து கார் வாங்கியிருக்காங்களா, எல்லாம் மலேசியா டூர் போயிருக்காங்களா, சிங்கப்பூர் டூர் போயிருக்காங்களான்னு இந்த கம்பெனி வந்து ஒரு புத்தகமே வந்து அடிச்சு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இங்க இங்க முன்னாடி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி என்னோட அப்ளைன்ஸ் மட்டும்தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450க்கும் மேற்பட்ட, தெரியுதுங்களா புத்தகம்? ஓகே சார். தெரியுது, தெரியுது, தெரியுது. 450க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா லக்ஸரி கார் வாங்கியிருக்காங்க. லக்ஸரி கார்னாக்க உங்களுக்கே தெரியும், நீங்க வந்து இந்த ஃபீல்டுல இருக்கீங்க. 5 லட்ச ரூபா, 10 லட்ச ரூபா, 20 லட்ச ரூபா, 30 லட்ச ரூபா கார்லாம் கிடையாது லக்ஸரி கார். 50 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்தா தான் வந்து லக்ஸரி காரே அது. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. லக்ஸரி காரோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45-50 லட்ச ரூபாய்க்கு மேல இருக்கும். இன்னைக்கு மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேக்ஸிமம் இதுல முன்னாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. இதுல நாலாவதா இருக்காரு பாருங்க, அமித் துபேன்னு சொல்லிட்டு, அவர் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர். இது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ம். மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. ஸோ இவங்க இன்னைக்கு 60 லட்ச ரூபாய் 70 லட்ச ரூபாய் காரை மெயின்டைன் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு கம்பெனி பிசினஸ் மட்டும்தான். இன்னைக்கு இன்னைக்கு ஓவரால் ஆல் ஓவர் இந்தியாவிலே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகமான லக்ஸரி கார் வச்சிருக்கிற ஒரே ஒரு கம்பெனி எதுனாக்கா நம்ம கம்பெனி தான். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட லக்ஸரி கார்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவைல் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம கம்பெனி. இன்னைக்கு வரைக்கும் நெட்வொர்க்லயே வந்து நம்பர் ஒன்னா இருந்தது ஆம்வே. அந்த கம்பெனி கூட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ லக்ஸரி கார்ஸ் வந்து வாங்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. வச்சிருப்பாங்க காரு காரு நிறைய இருக்கும். 5 லட்ச ரூபாய்க்கு, 10 லட்ச ரூபாய்க்கு, 20 லட்ச ரூபாய்க்கு நிறைய பேர் கார் வாங்கி வச்சிருப்பாங்க. பட் லக்ஸரி கார் மெயின்டைன் பண்ற ஒரே ஒரு கம்பெனி எது அப்படின்னாக்கா அது நம்ம கம்பெனி எஸ்எல்பிஎஸ் வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் மட்டும்தான். சரிங்களா? ஸோ அடுத்து சரி. வந்து நீங்க கேட்டீங்க சார் இந்த மாதிரி வந்து துபாய் சொன்னீங்க, மலேசியா சொன்னீங்க, சிங்கப்பூர் சொன்னீங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து போயிருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி இருக்காங்கல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹைட்டா இருக்காரு பாத்தீங்களா, கண்ணாடியில கருப்பு கலர் கண்ணாடி போட்டுன்னு, அவர் வந்து நம்ம வேலூர் ம். என்னோட அப்ளைன் தான். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜசேகர். லெஃப்ட்ல இருக்கிற ரைட்ல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னாக்கா ராஜசேகர், லெஃப்ட்ல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சத்யேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க. என் கூட நான் வந்து இப்பயும் வந்து ஆர்மில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2016ல என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்பவே கிடைச்சது. அவங்க வந்து அப்பயே வந்து கம்பெனி விட்டு வெளியே வந்துட்டாங்க. என்ன சாரி, ஆர்மி விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதோ பண்ணாங்க செஞ்சாங்க. லாஸ்ட்ல வந்து இந்த கம்பெனியோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இந்த கம்பெனில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒருத்தர் வந்து 10வது லெவல்லையும் ஒருத்தர் வந்து 9வது லெவல்லையும் இருக்காங்க. ஜஸ்ட் இவங்க அந்த கம்பெனில வந்து ஒர்க் பண்ண டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 4 ல இருந்து 6 வருஷம். ஸோ இந்த குறுகிய ம். காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வீக்லி இன்கம், மந்த்லி இன்கம் ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 1,50,000 ரூபாயில இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து இன்கம் எடுக்கிறாங்க. ஸோ ஓகே சார். துபாய் டூர் சொன்ன நான் எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 10வது லெவலுக்கு என்னென்னலாம் லாகுவோ எல்லா விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து அவைல் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ஒரு விஷயம் ஓகே. வந்து சொன்னேன் நான். நீங்க கேட்டீங்க சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது டார்கெட் எது போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்லா டூர் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சிம்லா டூர் டார்கெட் போயிட்டு இருக்கு. வரப்போற 12 மார்ச் 2025க்குள்ள, அதாவது வந்து ஃப்ரெஷர் லெவல்ல நீங்க வந்து 1200 எஸ்பி லெஃப்ட்லயும் 1200 எஸ்பி வந்து ரைட்லயும் பண்ணீங்க அப்படின்னாக்க, அதாவது வந்து ஃப்ரெஷர் உங்களோட புது ஐடி மூலியமா வந்து நீங்க பண்ணீங்கன்னாக்க உங்களை வந்து பாத்தீங்கன்னா சிம்லாவுக்கு வந்து கூட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கு உண்டான இன்கம் என்னவோ அந்த லெவல் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ 3 நைட்டு ஓ- 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்லா டூர் வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ சில்வர் லெவல் இருக்கிறவங்க யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்கனாக்கா 1400 எஸ்பி லெஃப்ட்லையும் 1400 எஸ்பி ரைட்லையும் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் சிம்லா டூர் வந்து அவைல் பண்றாங்க. 3 நைட் 4 டேஸ் ஒவ்வொரு லெவலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க, நடுவுலயே வந்து கேட்டீங்க சார் இந்த மாதிரி வந்து 5வது லெவல் கிராஸ் பண்ண உடனே வந்து ஏதோ ஒரு விஷயம் சொன்னீங்களே என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் கூட வந்து சில கம்பெனிக்கு சில கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்காத ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னாக்க இப்ப நம்ம ஒரு இடத்துல வந்து வேலை செய்றோம் அப்படின்னாக்கா சப்போஸ் அந்த மனிதர், நான் வந்து நம்மள இண்டிவிஜுவல் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, சார் XYZ ஏதோ ஒரு பர்சன் வந்து அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இயற்கை மரணம் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து மற மறைய நேரிட்டது, அதாவது இறக்க நேரிட்டது அப்படின்னாக்கா அந்த லெவல்ல எந்த லெவல் இருந்தாலும் சரி 5வது லெவலுக்கு மேல அவங்க குழந்தைங்க அப்போ 1வதுல இருந்து 12வது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிப்புக்கு உண்டான செலவு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியை வந்து ஃப்ரீயா ஏத்துக்கிறாங்க. சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட் ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. 1வதுல இருந்து 12வது வரைக்கும் என்ன செலவு ஆகுதோ அந்த செலவு.
ஸோ ஆர்மியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சிஇஏ சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து கொடுக்குறாங்க. ஏடபிள்யூபிஎல் ஃபைட்டர் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் வெல்ஃபேர் ஃபண்ட்லேருந்து வந்து எடுத்து கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம ஸோ அந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் 6வது லெவலில் வந்து சப்போஸ் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு ஏடபிள்யூபிஎல் வெல்னஸ் ஃபண்ட்ல இருந்து அவங்க குடும்பத்துக்கு போய் சேருது. 7வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபாய், 8வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3,00,000 ரூபாய், 9வது லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 4,00,000 ரூபாய், 10வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 8,2 லட்சம், டைமண்ட் லெவல் 10வது 11வது லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12,4 லட்சமும், ப்ளூ டைமண்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 22 லட்சமும் கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இருக்கிற லெவலில் சப்போஸ் ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கம்பெனி வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கரோடுபதி. சரிங்களா சார்? ஸோ இன்னைக்கு ஓகே சார், ஓகே. நான் சொன்ன விஷயத்துல வந்து ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதுல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குங்களா? இல்ல சார், எனக்கு இல்ல. ஓகேங்க சார்.